காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு பிரீத்தியாக அப்படி இருக்கிறது. ஒரு நாள் நாம் எடுத்தால் கூட சூரிய உதயத்துலேருந்து ஆரம்பித்து அஸ்தமனம் வரைக்கும் நம்ம பார்க்குற போது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சாஸ்திரத்தில் ஒவ்வொரு விதமான பெயர் இருக்குது. உதயத்துலேருந்து ஆரம்பித்து அந்த காலம் வரைக்கும் ஒரு 2.5-3 நாளிகை, ஒரு 2.5 மணி நேரம், அதுக்கு பிராத்தக காலம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு சங்கம காலம் அப்படின்னு பேர். 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் மாத்தியான்ய காலம் அப்படின்னு பேர். அந்த 2 மணிக்கு அப்புறம் 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துக்கு அபராஹ்ன காலம். அதுக்கப்புறம் 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமயத்துக்கு சாயம் காலம். இப்படி ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அதுபோல் ஒவ்வொரு மாதங்களுக்கு நாம் சொல்கிறோமே தமிழில் சித்திரை வைகாசி அப்படிங்கிறது போல் 2 மாதமாக உள்ள ஒரு பேரும் உண்டு. அதுக்கு ரித்து அப்படின்னு பேர். ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம சித்திரை வைகாசின்னு இருக்கிற மாதிரி மேஷ மாதம், விருச்சிக மாதம் அப்படின்னு பேர் உண்டு. அதே போல் 2 மாதங்கள் சேர்ந்தது ஒரு ரிது அப்படின்னு பேர் உண்டு. அதில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது கன்னியா மாதம் அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அந்த கன்னியா மாதம் பித்ருக்களுக்கு ரொம்ப ஸ்லாக்கியமான ஒரு மாதமாக கருதப்படுகின்றது. அதே போல் இந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 மாதமே சாதுர்மாசிய கால விரதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது சாந்திரமான பிரகாரம் ஆடி மாதத்துலேருந்தே அது ஆரம்பமாகும். சாந்திரமானம், சௌரமானம் அப்படின்னு அந்த காலத்தை பிரிக்கக்கூடிய 2 விதமான விஷயங்கள். அதாவது ஒன்று பௌர்ணமி சந்திரனை வச்சு கணக்கு பண்ணக்கூடிய ஒரு கணிப்பு. சௌரமானம் அப்படிங்கிறது சூரிய பகவானை வச்சு, சூரிய பகவான் எந்த மாதத்தில் எந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இப்போ உதாரணமாக மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுற போது அது சித்திர மாதம்னு பேர். இப்போ இந்த மாதம் கன்னியா மாதம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் இந்த மாதத்தில் கன்னியா ராசியிலே இருப்பார் இந்த 30 நாளும். அதனால் இந்த மாதத்திற்கு கன்னியா மாதம். அவர் எந்தெந்த மாதங்களில் பெயர்ச்சி ஆகிறாரோ அந்தந்த ராசிகளினுடைய பெயர் தான் அந்தந்த மாதத்திற்கு. இப்படியாக அந்த காலத்தில் அவர் கணிக்கும் பொழுது சாதுர்மாசிய காலம் அப்படின்னு இந்த ஒரு 3 மாதங்கள், ஆவணியினுடைய பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 மாத காலங்கள்லேயும் சன்னியாசிகள்லாம் எந்த யாத்திரைக்கும் போகிறது கிடையாது. அந்த காலத்தில் சிருங்கேரி ஆச்சாரியாலோ காஞ்சி ஆச்சாரியாலோ இதெல்லாம் பார்த்தோம்னா இது போன்ற இந்த சாதுர்மாசிய காலத்தை விரதமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு இப்பவும் இருக்குது. சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு இருக்குது. அந்த 4 மாதங்கள்லையுமே வெளியில் யாத்திரைக்கே போகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலம் ரொம்ப உச்சிதமான ஒரு காலம். அந்த காலத்தில் நாம் பண்ணக்கூடிய ஜபங்கள், பூஜைகள், ஹோமங்கள் இதுக்கெல்லாம் நிறைய சக்தி உண்டு. பொதுவாக நம்முடைய ஹிந்து சாஸ்திர தர்மத்தில் சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராயங்கிற மந்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் காலாய அப்படிங்கிற ஒரு பதம் வர்றது. பொதுவாக நாம் லௌகிகமாக சொல்கிற போது டைம் இஸ் கோல்டு அப்படின்னு நாம் சொல்கிறோம், இல்லை ப்ரீஷியஸ்னு சொல்கிறோம். இது விலைமதிப்பற்றது, நேரத்தை நம்ம வீணாக்கக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தவாதத்தில் நாம் அதை சொல்கிறோம். ஆனால் நமக்கு தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நேரமே கடவுள்னு சொல்கிறது, காலமே கடவுள். சில ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா வாழ்தலே வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தர்மப்படி நாம் வாழ்கிறோம், அறத்தான் வருவதே இன்பம்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தர்மத்தில் நாம் இருக்கிறதே நாம் செய்யக்கூடிய வழிபாடு. அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதை காட்டிலும் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் வழிபாடு செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்காக நம்ம கோவிலுக்கு போக வேண்டாமா அப்படிங்கிறது இல்லை. அது என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த தர்மம் நமக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தர்மத்தில் நாம் அந்த இதிலே நாம் வழுவாமல் நாம் அதில் நிற்கும் போது அந்த தர்மம் அப்படியே நம்மளை ஒவ்வொரு படிப்படியாக நம்மளை கொண்டு போய் அதை சேர்த்துடும். அதான் நாம் தர்மம் சர அப்படின்னு நம்ம அந்த தர்மத்தை நாம் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்படியாக அந்த காலமே நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்கிற போது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு வீரியம், ஒரு சக்தி உண்டு. அப்படியாக இந்த புரட்டாசி மாத காலத்தில் இந்த 15 நாள் மகாலய பட்சம் அல்லது ஸ்ராத்த பட்சம், பித்ரு பட்சம் அப்படின்லாம் அதுக்கு நிறைய பேர் நாம் சொல்கிறோம். இதில் நாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் அன்னைக்கு நம்ம ஸ்ராத்தம் பண்ணுறது, இது போன்ற பாராயணங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னா, பிதரோ அனுமதந்து தேவாகா அப்படின்னு வேதம் சொல்கிறது. நம்ம ஒரு காரியம் நாம் பண்ணுறோம், ஆற்றுல ஒரு குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இல்லை ஒரு வீடு கட்டுறோம், இல்லை ஒரு புதிதாக ஒரு தொழில் நாம் தொடங்குகிறோம் அப்படின்னா நம்ம சுவாமியை நினச்சி பிரார்த்தனை பண்ணி நாம் தொடங்குகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பிதரோ அனுமதந்து தேவாகா, இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அவளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் தேவர்களே அனுகிரகம் பண்ண முடியும்.
இப்போ வந்து ஒரு ஜாதக வசாது நமக்கு வந்து இது கல்யாணத்துக்கு ஒரு உச்சிதமான நேரம் இல்லை, அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சரியான நேரம் இல்லை, அல்லது ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு இது சரியான காலம், இந்த அனுகூலமான ஒரு காலம் இல்லை அப்படின்னாலும், தேவர்கள் அதற்கு அனுகிரகம் பண்ணலைன்னாலும் பித்திருக்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னு சொன்னால் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் தேவர்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சாலும் பித்திருக்களுடைய பிரீத்தி இல்லைன்னு சொன்னால் அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அதான் பிதரோ அனுமதந்து தேவாக, தேவர்களாக இருந்தாலும் கூட பித்திருக்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் நமக்கு வந்து அந்த சந்ததிகளுக்கு நல்வழி அடைவதற்கு அவளுடைய அனுகிரகம் தேவை அப்படிங்கிறது இந்த வேதமே நமக்கு சொல்றது. அப்படியாக இந்த பித்ரு பக்ஷம், இந்த ஸ்ராத்த பக்ஷம்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நாம் நம்முடைய எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ நமக்கு தெரிஞ்சது நம்ம அப்பா அம்மான்னு நாம் நினைக்கலாம். அவளுக்கு முன்னாலேயே வந்து 7 தலைமுறை வரைக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. நிறைய தானங்கள் நாம் பண்ணுறோம், நிறைய அன்னதானம் நாம் பண்ணுறோம், தண்ணீர் பந்தல் வைக்கிறோம், பசுமாடுக்கு நாம் நிறைய பண்ணுறோம், செடி கொடிகள்லாம் வளர்க்குறோம். இது எல்லா இடங்கள்லையுமே நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடும். அது என்ன சொல்றது அப்படின்னா, லதா குல்மேஷு வர்த்தந்தே அப்படின்னு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மனிதனாகத்தான் பிறந்திருப்பாங்கன்னு நாம சொல்ல முடியாது. செடி கொடிகளாகவும் அவர்கள் இருக்கலாம். அதனால தான் நம்ம எப்போதுமே வந்து செடி கொடிகள் வளர்க்கணும்னு சொல்ற காரணம் வந்து, நாம ஏதோ ஒரு செடியை நாம வளர்க்கிற போது நம்முடைய முன்னோர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது போய் சேர வேண்டியது அது சேரும். அதே போல நாம பசுவுக்கு நாம ஏன் உணவு கொடுக்கணும் இந்த காலத்துல அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜீவராசிகளா அவ பிறந்திருக்கலாம். திபதாம் சதுஷ்பாதாம்னு நம்மளை உயிர்களை 2ஆ பிரிக்கிற போது, ஒன்று 2 கால் உடைய மனிதர்கள், இன்னொன்று 4 கால் உடையவர்கள் அப்படின்னு பிரிக்கப்படுறது. அதுல ஏதாவது ஒரு பிராணியாக கூட பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது அவாவாளுடைய கர்ம வசப்படி, அதை நம்ம கணிக்க முடியாது. கர்ம பலதாத்தா இறைவன் ஒருத்தர் தான். அவருக்கு தெரியும் நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு அந்த பிறப்பை கொண்டு போய் அவர் கொடுக்கிறார். அப்ப அந்த பசுவுக்கு நாம கொடுக்கிற போது எல்லா பிராணிகளுக்கும் அதை கொடுத்த மாதிரி, எல்லா பிராணிகளுக்கும் கொடுக்கிற போது அது நம்முடைய முன்னோர்களையும் அதை பிரீத்தி செய்யும். இப்படியாக ஒவ்வொரு, இப்ப நம்ம கன்னியாதானம் பண்றோம். கன்னியாதானம் பண்ற போது என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஹா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரம் சொல்றது. எனக்கு முன்னால நான் கன்னியாதானம் பண்றேன், எனக்கு முன்னால 10 தலைமுறை, எனக்கு அடுத்து 10 தலைமுறை, ஆக மொத்தம் 21 தலைமுறைக்கு அந்த கன்னியாதானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும். நமக்கு மட்டும் அந்த புண்ணியம் இல்லை. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுறது அப்படின்னா, நாம் பண்ணக்கூடிய புண்ணியமோ அல்லது பாப்பமோ நம்முடைய முன்னோர்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கு, நமக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அது ஒரு பங்கு உண்டு. அதனால தான் நாம் அனுசரிக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே நாம் வந்து பித்ருக்களை வந்து ரொம்ப ஸ்லாக்கியமாக நாம் வழிபாடு செய்யணும். வருஷத்துல ஒரு முறையாவது நாம் அவர்களை நினைக்கணும். எப்படி நாம குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம போய் சாமி கும்பிடுறோமோ, அதுபோல இந்த பித்திருக்களை வந்து வருடத்துல ஒரு முறை நாம பண்றது. அதுல நமக்கு சொன்ன மாதிரி நம்ம அப்பா அம்மா, நமக்கு தாத்தாவுக்கு அப்பா வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு முன்னால நாம தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ உதாரணமா யாராவது, இது வந்து கோத்திரக்காரர் அப்படின்னு சொல்றது. இப்ப நாம வந்து ஒரு கோத்திரத்துல ஒரு ஸ்திரீ பிறந்திருக்கா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஆத்துக்காரருடைய கோத்திரத்துக்கு அவ மாறிடுறா. இப்ப இந்த கோத்திரத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால யாராவது ஒரு ஸ்திரீகள் விடோவாக இருந்திருக்கலாம். அவளுக்கு இல்ல குழந்தை இல்லாம யாராவது தம்பதிகள் இருந்திருக்கலாம். அவளுக்கெல்லாம் கூட இது நல்ல கதியை கொடுக்கும். நாம நம்ம அப்பாவை மட்டும் உத்தேசிச்சு செய்யறது இல்லை. நம்ம வம்சத்துல 7 தலைமுறைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து குழந்தையே இல்லைன்னா, அவருடைய பித்ரு காரியங்களை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட அவளுக்காகவும் இது வந்து, அதுக்கு அபிதவா நவமி அப்படின்னே பேர். இப்போ மத்தியாஷ்டமின்னு இந்த அஷ்டமி, இப்போ ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு. நவமிக்கு அவிதவா நவமின்னு பேர், அஷ்டமிக்கு மத்தியாஷ்டமின்னு பேர், இதில் வரக்கூடிய பரணிக்கு வந்து மகாபரணின்னு பேர். இப்படியாக ஒரு, அது ஏன் இந்த பித்ருபக்ஷத்தில் இந்த மாசத்துல பண்ணால் மட்டும்தான் அந்த விசேஷம் உண்டு, அடுத்த மாதம் இதே பட்சத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் அந்த விசேஷம் இல்லை. அப்போ இந்த காலம் வந்து அவ்வளவு ஒரு உயர்ந்த காலமாக, எஸ்பெஷலி இது வந்து பித்ருக்களுக்காக உரிய காலமாக இதை நம்முடைய தர்மசாஸ்திரம் விதிச்சிருக்கு. வகையில் இன்றைய தினத்தில் நாம் வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் பண்ணுறோம். பொதுவாக ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு வைசிஷ்யமான குணங்கள் உண்டு. பொதுவாக மந்திர சப்தம் அப்படிங்கிறதே வந்து அர்த்தம் புரிஞ்சு சொல்றது ஒன்று, அர்த்தம் புரியலைன்னா கூட அந்த சவுண்டுக்கு ஒரு வேல்யூ உண்டு. இது வந்து ஒளி பயன்னு சொல்றது. அர்த்தம் புரிஞ்சு நாம சொல்றதுங்கிறது ரொம்ப வைசிஷ்யம் தான், ஒரு நல்ல குணம். அர்த்தம் புரியலைன்னாலும் கூட நாம் அதை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். உதாரணமாக நம்ம ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு ஹாரன் அடிக்கிறோம், எதிர்த்தாப்புல நிற்கிறவருக்கு இந்த ஹாரன் சவுண்டு வந்த உடனே ஒதுங்கி நிற்கணும்னு அது தெரிகிறது.
இதனுடைய மீனிங் வந்து அங்க போய் சேர வேண்டியது இல்லை. நம்ம ஹார்ன் அடிச்சா அது வந்து வழிவிடுங்கன்னு சத்தம் போடுறது இல்லை. அந்த ஹார்ன் அடிச்சா நம்ம வந்து அது வழிவிடணும். அது வந்து இந்த சவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெனிஃபிட். அது போல இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து ஒளி தான். அந்த ஒளியினுடைய அந்த சவுண்ட்ல இருந்து வரக்கூடிய பயன் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து உண்டு. அதனால தான் நாம வந்து மந்திரங்களை வந்து நாம ஜபம் பண்றது. அதுல ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வைசிஷ்யமான ஒரு குணங்கள், நமக்கு ஒரு அனுகிரகம் இருந்தாலும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நிறைய சொல்றாரு. வேதாந்தகோ பிராமணஸ்யாத்னு யார் யார் பாராயணம் பண்ணா அவளுக்கு என்னென்ன கிடைக்கும்ங்கிறத சொல்றார். ஆனா பொதுவான ஒரு குணம்னு ஒரு உண்டு. அந்த பலன் வந்து ரோக நிவர்த்தி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னா எல்லா ரோகங்களும் நிவர்த்தி ஆகும். அதை நாம வந்து பாராயணம் பண்றோம். நம்முடைய முன்னோர்களா இருக்கக்கூடிய பித்திருக்கள்லாம் இருக்கிற போது அந்த பித்திருக்கள் வந்து ஏதோ ஒரு பிராணியா இருந்தாலும் அந்த பிராணிக்கு ஒரு நோய் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். இது நமக்கு மட்டும் இல்லை. ஒரு செடி கொடியா இருந்தா மரம் பட்டு போகாம வளரணும், அதுக்கு கூட இதை ஹெல்ப் பண்ணும். அப்படியாக நம்ம வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவில இதனுடைய பயன்கள் இருக்கு. அதே போல நமக்கு மட்டும் இல்லை, நாம சொல்றதால நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சந்ததிகளுக்கும் இதனுடைய புண்ணியம் உண்டு. அதே போல லலிதா சஹஸ்ரநாமத்தை நாம பாராயணம் பண்றோம். லலிதா சஹஸ்ரநாமத்தை பத்தி நாம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நிறைய இருக்கு அதுல. அதாவது அம்பாள் வந்து எல்லாரையும், அதுல ஒரு வரி ஆபால கோப விதிதாரி நமஹா அப்படின்னு இருக்கு. குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு மகாவிஷ்ணு பர்யந்தம் எல்லாரையும் அம்பாள் சம்ரட்சணம் பண்றான். விஷ்ணுவினுடைய சகோதரி தான். ஆனா என்ன தாத்பரியம் அப்படின்னு சொன்னா, அம்பாளா அவ வந்து லலிதா மகா திரிபுர சுந்தரியாக இருக்கிற போது சிவபெருமானும் மகாவிஷ்ணுவுமே பார்ஸ்வத்துல நிக்கிறாங்க அவளை பூஜை பண்றதாக. ஏன்னா தாய் அப்படிங்கிற ஒரு, இப்ப நம்ம சன்னியாசி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்பா தான் அவருக்கு புனல் போட்டு வச்சிருப்பாரு. இப்ப சிருங்கேரி ஆச்சாரியன் நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பீഠத்துல பீட்டாரோகணம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற போது அவர் அப்பா வந்து அவர் நமஸ்காரம் பண்ணுவார். அவர் அப்பாவே அவரை நமஸ்காரம் பண்ணுவார். ஆனா இவர் வந்து பீட்ட ஆரோகணம் பண்றதுக்கு முன்னால அவருடைய அம்மாவை போய் இவர் நமஸ்காரம் பண்ணுவார். எங்கேயுமே அம்மா நமஸ்காரம் பண்ண சொல்லல. எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் ஆதிசங்கர பகவத் பாதால் கூட அவருடைய தாயினுடைய இறுதி சடங்கு வந்து அவர் வந்து நின்று செய்யறாரு. ஏன்னா தாய்க்கு சமமா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா மாத்ரு பரதேவதா, அவ்வளவுதான். அம்பாளுக்கு சமமா, தாய்க்கு சமமா எந்த தேவதையுமே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாய்க்கே இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ற போது 7 உலகங்களுக்கும் தாயாக இருக்கார். ஆ பிரம்ம கீட்ட ஜனன்னி நமஹா. எல்லாரையும் படைக்கிறவர் பிரம்மான்னு நாம நினைக்கிறோம். படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு அவர் தான் நம்மளை படைக்கிறாருங்கிறதுனால அவரை முதல்ல வச்சு அப்படி ஒன்னொன்னா வர்றது. இப்ப பிரம்மா, தேவர்கள், அப்புறம் முனிவர்கள், அப்புறம் ரிஷி, அப்புறம் மனுஷன், இப்படி நிறைய வரிசையா அதை கீழே வரிசையா அடிக்கிட்டே போனா கடைசியில் யார் இருப்பான்னு கேட்டா புல்லாகி பூடாகி நாம வந்து சிவபுராணம் சொல்றோம். மண்புழு அப்படிங்கிறதுல அது வந்து முடியறது. இதுல என்ன சொல்றதுன்னா, அந்த பிரம்மாவில ஆரம்பிச்சு கீட்டம்னா மண்புழுன்னு அர்த்தம். அந்த புழு வரைக்கும் அம்பாளே தாயா இருக்கா. நாம வந்து ஒரு தாயை நாம வந்து என்னை கொடுத்தவள் ஒரு தாய்ன்னு சொல்ற போது இந்த சரீரத்தை அந்த தாய் நமக்கு கொடுக்குறா. அவளுடைய உடம்பிலிருந்து நாம உருவாகி நாம வர்றோம். அவளை நாம எப்படி பார்க்கிறோமோ அதே போல எல்லா உலகங்களுக்கும் தாயாக யார் இருக்கான்னு சொன்னா அந்த அம்பாள் இருக்கா. அப்ப அப்படிப்பட்ட அந்த தாயினும் சிறந்த அந்த அம்பாளை வந்து நாம வந்து அவளுடைய பெருமையை நாம சொல்லவே முடியாது. அதே போல அவளுடைய கருணையினுடைய வெளிப்பாடு தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது. இது வந்து பெரிய மகா மந்திரம், மாலா மந்திரம். இதை வந்து அம்பாலை சுத்தி இந்த ஸ்ரீவித்யா நவாவரணம்னு ஸ்ரீசக்கரம் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு ஆவரணங்களையும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. அதுல நிறைய தேவதைகள் இருக்கு. ஒரு ஆவரணங்கள்ல வந்து வாக் தேவதைகள் அப்படின்னு 9 தேவதைகள். அந்த தேவதைகள் வந்து சிந்தாமணி கிரகத்துல அம்பாள் வந்து அவளுடைய ஸ்தானத்துல இருக்கிற போது அந்த வாக் தேவதைகளுக்கு அம்பாள் ஒரு ஆக்ஞையை கொடுக்குறார். அதாவது கலியுகத்துல இனி வரக்கூடிய ஜீவிகள் எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு எளிமையா ஒரு கிருதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப எளிமையா இருக்கணும், எப்ப வேணாலும் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாளே அனுகிரகம் பண்ணி சொன்ன ஒரு பெரிய மந்திரம் தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். பொதுவா வேதங்களை இப்படி சொல்லலாம், இவர்கள் சொல்லலாம், இந்தந்த நிலையில சொல்லலாம் அப்படிலாம் இருக்கு. ஆனா லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு யார் வேணாலும் சொல்லலாம். ஸ்திரீகளுக்கு அது ரொம்ப, இப்ப கூட அதனுடைய பலஸ்ருதி பார்க்கிற போது ஸ்திரீகளுக்கு அது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. நாம சொல்றதை விட அவர்கள் சொல்ற போது அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. ஏன்னா அதை வந்து உத்பூதம் பண்ணினதே அந்த வாக் தேவதைகள். ஸ்திரீகளால் ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிருதி, ஸ்திரீகளுக்காகவே இது சொல்லப்பட்டதுன்னு கூட நாம சொல்லலாம். அப்படி ஒரு வைசிஷ்யமான குணம் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு.
அந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை நித்தியமும் நாம் பாராயணம் பண்ணலாம், இல்லை அஷ்டமியில் பண்ணலாம், பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்தந்த காலங்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுபோல் அந்த மந்திரங்கள் வந்து அம்பாளுடைய வர்ணனைகள், அம்பாளுடைய பெருமைகள்லாம் நிறைய சொல்கிறது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகம் செய்தல் ஆகிய 5 விஷயங்கள்லையும் அம்பாலே பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், அம்பாலே மகாவிஷ்ணுவின் மூலமா காக்கிறா, அம்பாலே மகேஸ்வரன் மூலமா ருத்ரன் மூலமா அழைக்கிறார். அப்படி சிருஷ்டிகர்த்திரி பிரம்ம ரூபா, கோத்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானக ஈஸ்வரி, ஈஸ்வரரா இருந்து அம்பாலே அனுகிரகம் பண்றா, சதாசிவராக இருந்து அம்பாலே அனுகிரகம் அதை மறைக்கல் திரோதானம் பண்றா, சதாசிவராக இருந்து அம்பாலே அனுகிரகம் பண்றா அப்படின்னு அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவர்களுடைய அனைத்து வேலைகளையும் அவர்கள் உள்ளிருந்து அந்தர்யாமியாக அம்பாலே செய்கிறா அப்படின்னு வருது. அதே போல அவளுடைய மந்திரங்கள் சர்வானுல்லங்க சாசனா அப்படின்னு ஒரு அர்ச்சனை. அது என்ன சொல்றதுன்னா, எல்லா விதமான சட்டங்களையும் உடைச்சி எறியக்கூடிய ஒரு அனுகிரகம் வந்து அம்பாளுக்கு தான் உண்டு. நிறைய இப்போ விதின்னு ஒன்று இருக்குன்னா அந்த விதி யாராலும் மாற்றவே முடியாது. ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அந்த விதி அங்கே மாற்றி செயல்படும். நம்முடைய நிலை அந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அம்பாள் வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணுவோம். அதே போல் சுககரி, சுவேஷாட்யம், ரொம்ப எளிமையாக அம்பாள்கிட்ட வழிபட்டலாம். இந்த தேவி மகாத்மத்தில் ஒரு மந்திரம் கூட வரும். பொதுவாக நாம் வந்து இப்போ நவராத்திரி இது போன்ற புண்ணிய தினங்களில் ஆகாரம் இல்லாமல் நாம் சாப்பிடாம பொதுவாக நம்ம பூஜை பண்ணுறதுன்னு நம்ம ஒரு நியமம் நாம் வச்சுருக்கோம். பூஜைக்கு முன்னால் நம்ம ஒரு விளக்கேற்றினா கூட குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு நியமம் இது. ஆனால் அம்பாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னால் சாப்பிட முடியலன்னா அதை சாப்பிடாம பண்ணு, அப்படி முடிஞ்சதுன்னா அதை செய், ஒரு வேளை முடியலன்னா கஞ்சியோ பழமோ பாலோ இப்படி ஏதாவது நீ அது ஆகாரத்தை எடுத்துக்கலாம்னு அம்பாள் சொல்றா. நிராகாரவ் யதாகாரவ் தன்மனஸ்கவ் சமாஹிதவ். இப்போ அப்படியே எனக்கு முடியல. இப்போ சில பேருக்கு வந்து டிஃபன் இருக்கு அப்படின்னா நம்ம காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு போதுன்னு சொல்ல முடியாது. உடம்பு காரணம் இல்லை, அந்த மனசு காரணம். 8:30 மணி ஆயிடுத்து, டிஃபன் இப்போ ரெடியே ஆகலைன்னா நம்ம பொறுமையாக இருப்போம். டிஃபன் ரெடியாகி பொங்கல் இட்லி சட்னி சாம்பார்லாம் ரெடியாக இருந்துன்னா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி ஒரு நிலை வந்ததுன்னா அம்பாள் சாப்பிட்டுட்டு கூட அதை பண்ணுங்கிறா. நீ பண்ணணுங்கிறதா முக்கியம். சாப்பிடாம பண்ற போது மனசு வந்து முழுவதும் அங்க இட்லியில இருந்தது சட்னியில இருந்ததுன்னா அது பூஜையா இருக்காது. சாப்பிடாம பண்றது உசத்தி தான். மித்த பூஜைகள்லாம் அந்த ஒரு இது நமக்கு கொடுக்கல. ஆனா அம்பாள் இந்த சாக்தத்துல வழிபாடு பண்ற போது மட்டும் கஞ்சியோ பழமோ ஏதோ நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் முடியல, எனக்கு மனசு வந்து சாப்பிட்றதான் தோணுதுன்னா எதா ஆகாரம் அதை போய் சாப்பிட்டுட்டு வந்து கூட பூஜை பண்ணலாம். ஏன்னா தாய்க்கு தான் பிள்ளையுடைய பசி தெரியுங்கிறதுனால அம்பாள் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கா. வேற எங்கேயுமே சைவத்துலலாம் வந்து இப்படி இல்லை. பரித்யக்த போஜனக அப்படின்லாம் வருது சைவத்தில். சாப்பாடே சாப்பிடக்கூடாதுலாம் இருக்கு, நிறைய இருக்கு. அளவனமா இருக்கணும், உப்பு பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது, அக்னியில சமைச்சதை சாப்பிடக்கூடாது. வைதிகமா வழிபாடு பண்ற போது சும்மா பச்சை தேங்காயை கீறி அந்த தேங்காயை சாப்பிடுவாங்க. காரணம்னா சன் சமைச்சதை சாப்பிடலாம், நாம அடுப்புல வச்சா அது வந்து 10 ஆயிடும். 10 ஆகாரங்கள் எடுத்துக்க கூடாது, உப்பு போட்டா அது ரொம்ப 10 ஆயிடும், அதை நாம எடுத்துக்க கூடாது. இப்பெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா அம்பாள் வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் என்ன பண்றா, உடச்சு தூக்கி தூர எறிஞ்சிடுறா. பக்தன் தான் அம்பாளுக்கு முக்கியம். அம்பாள் வந்து பக்தனைத்தான் அம்பாள் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறா. அதே போல் அம்பாள்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட பக்தியோட பூஜை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால், இது வந்து அம்பாளையே சொல்கிறா ஒரு இடத்துல தேவி மகாத்மியத்தில். புதுசாக கல்யாணமான தம்பதி இருக்கா இல்லையா, அந்த பாரியா அதாவது அந்த மனைவி எப்படி தன்னுடைய கொஞ்ச நாளைக்கு கணவனையே சுற்றி சுற்றி வருவாளோ அதுபோல் அம்பாள் இவனை சுற்றி வரா அப்படின்னு அம்பாளே சொல்கிறா சப்தசதியில். இப்போ உதாரணமாக இதை வந்து நாம் கொஞ்சம் ஒரு லௌகிகமாக யோசிச்சு பார்த்தா இது எப்படி, அம்பாள் வந்து நான் அவனை குழந்தையா வச்சுக்கிறேன், அவன் என் பிள்ளை மாதிரி இருக்கான்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவனை நான் வந்து ஒரு மனைவி சுற்றி வர்றது போல நான் சுற்றி வரேன்னு சொன்னால் அம்பாளை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்ச நிலைக்கு கொண்டு வரலாமா? அம்பாள் தான் சொல்கிறா, நம்மளுடைய கருத்து ஒன்றும் இல்லை. அது ஒரு இடத்துல அம்பாளே அதை வந்து சாட்சாத்காரமாக நிரூபணமே பண்ணியிருக்காங்க. பாஸ்கர ரவிராயர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை நிரம்ப பற்றவர். அவருக்கு வந்து இப்போ நம்ம பூஜையில் வந்து அர்க்கியம் கொடுக்குறோம், இந்த பஞ்ச பாத்திரம்லாம் நாம் வச்சுருக்கோமே, இது வந்து அம்பாளுக்கு தங்க பாத்திரத்தில் கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் அவர் பிராமணர், அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பணம் இல்லை. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அந்த பாத்திரத்தை வாங்குறார். அப்போ அந்த பாத்திரத்தில் அவர் வச்சு அம்பாளுக்கு அர்க்கியம்லாம் கொடுக்குறார்.
இப்படி கொஞ்ச நாள் போகவே கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவருக்கு நேரம், அது வழி இல்லை. அதாவது சோர்ஸ் ஆஃப் மணி இன்கம் வந்து அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அவருக்கு பூஜை பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது இருக்கிறத பரிபாலனம் பண்ணுறது, அது மட்டும்தான், சாஸ்திர விசாரம் பண்ணுறது மட்டும்தான் அவருக்கு தெரியும், அது மட்டும்தான் வேலை. இந்த மாதிரி யாராவது கொண்டு வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணினா அதை வச்சு தான் அவர் ஜீவனோபாயம் பண்ணிட்டு இருக்காரே தவிர ஒரு வருமானத்துக்கு ஹேதுவான ஒரு வழி அவர் இடத்துல இல்லை. ஆனால் பணம் கொடுத்தவருக்கு அது தேவையில்லையே, அவருக்கு பணம் முக்கியம். அவர் ஆள் அனுப்பி அதை கேட்குறார். அப்போ அவருடைய ஆத்துக்காரி வந்து அவருடைய சொக்கிராமம், அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்கார். அப்போ இந்த மாதிரி ஆத்து வாசலை வந்து அவர் கேட்ட உடனே நான் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறார். அப்போ அம்பாள்கிட்ட ரொம்ப பிரார்த்தனையாக வந்து உனக்காகத்தான் நான் அதை பண்ணினேன், என் வீட்டு வாசலை வந்து ஒருத்தன் கொடுத்த கடனை கேட்கக்கூடிய நிலைமைக்கு நான் என்னை கொண்டு வந்து விட்டுட்டியே அப்படின்னு அம்பாளை நினச்சி அம்பாள்கிட்ட பேசிட்டு இருக்கார். அதில் வந்து அபர்ணாயினி மகான்னு ஒரு அர்ச்சனை வரும் அம்பாள் சஹஸ்ரநாமத்தில். அதுக்கு 2 அர்த்தம் பண்ணுறாரு அவர். அபர்ணாயினி மகான்னா பர்ணம்னா இலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. எல்லா ரூபமாகவும் நீயா தானே இருக்க, அந்த இலைக்குள்ளேயும் நீ தான் இருக்க அப்படின்னு அது ஒரு அர்த்தம் பண்றார். அப்ப ரிணாயினி மகான், அந்த சம்ஸ்கிருதம் வந்து படிக்க படிக்க வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து பிரிச்சு அதை வந்து ஒவ்வொரு விதமா அர்த்தம் பண்றது உண்டு. அது அவரவர்களுடைய அந்த பாண்டித்யத்தை காட்டக்கூடிய ஒரு விதம். அப்ப ரிணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா கடன் அர்த்தம். ரிணம்னா கடன். நீ என்ன சொல்ற, அப்ப ரிணாயினமஹா அப்படின்னா கடனே இல்லாதவள்னு நீ சொல்றல்ல, அப்போ உன்னை பூஜை பண்ற என்ன கடன் இல்லாம தானே நீ வச்சிருக்கணும், நீ மட்டும் நல்லா இருக்க, நான் கடன்காரனா இருக்கனே அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற. அப்படியே பூஜை எல்லாம் போயிட்டே இருக்கு. மறுநாள் அந்த பணம் கொடுத்தவரே அவருடைய இல்லத்துக்கு வரார். அப்ப அவர்கிட்ட வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி சொல்றா, சுவாமி நீங்க பணம் தயாராயிடுதுன்னு சொன்னா நான் ஆள் அனுப்பி வாங்கிட்டு வந்திருப்பேனே, உங்க ஆத்து மாமி வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்களே அப்படின்னு அவர் வந்து சொல்லி சொல்றார். எங்காத்து மாமி ஊருக்குன்னா போயிருக்கா, அவ இல்லவே இல்லையே அப்படின்னு இவர் சுவாமிகள் சொல்றார். அப்ப இல்லை, உங்க ஆத்து மாமி வந்து பணம் கொடுத்தாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறார். அப்பதான் தற்செயலாக ஊருக்கு போயிருந்த அந்த மாமி வரா, அவருடைய பாரியா. அப்ப சுவாமி அம்பாள்கிட்ட அவர் பிரார்த்தனை பண்றாரு, எனக்காக என்னுடைய ஆத்துக்காரி ரூபத்துல போய் நீயே கொண்டு வந்து அதை கொடுத்துருக்க அப்படின்னு அது அவருடைய சரித்திரம் வர்றது. அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சப்தசதியில அம்பாள் சொல்லி அந்த வாசகம் வந்து பொய் இல்லை. பதிம் பிரியம் இவாங்கனா அப்படிங்கிற அம்பாளே சொல்றா. அதுல கணவன்கிட்ட சுத்தி வரக்கூடிய மனைவி மாதிரி அம்பாள் இருப்பா அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னா, அந்த வாத்சல்ய பாவம், அவனுக்கு அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த பக்தனுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடிய அவனுக்கு ஒரு பாரியான அந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவனுடைய ஒரு வேலையாள்னு அர்த்தம். அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அவனுக்காக அம்பாளே இறங்கி வந்து அந்த பக்தனுக்காக எல்லா விதமான சுஷ்ரூஷைகளையும் செய்யக்கூடிய ஒரு அனுகிரகத்தை அம்பாள் செய்கிறா அப்படின்னு அவருடைய சரித்திரம் சப்தசதியிலையும் அப்படி வர்றது. அப்படியாக அம்பிகனுடைய ஒரு கருணையை நாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். அவளுடைய அனுகிரகத்தினால இந்த சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒரு பெரிய மகா மந்திரத்தை நாம் வந்து இந்த நேரத்தில் பாராயணம் பண்ணியிருக்கோம். பாராயணம் பண்ணி இப்பொழுது அம்பாளுக்கு தீபாராதனை எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டது. இதனுடைய பிரசாதத்தை இப்போ ரித்விஜாலாம் பாராயணம் பண்ணின அந்த அக்ஷதையும் மந்திராட்சதையும் அந்த குங்குமத்தையும் உங்களுக்கு தந்து, அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் பரிபூர்ணமாக இருக்கணும், எல்லா வித க்ஷேமங்களும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஹர நமः